பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம், கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்காக வைக்கவும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்க. தேவன் மேல பக்தியா இருக்கிற ஜனங்கள், கர்த்தருக்கு முன்பாக எல்லாவற்றிலும் என்னை நான் பாதுகாத்து கொள்ளுகிறேன், ஆண்டு மேல ஒரு பயபக்தியோடு இருக்கிறேன், தேவ பயத்தோடு இருக்கிறேன், ஒரு நாளும் உங்க வாழ்க்கையினுடைய எதிர்கால ஆசீர்வாதத்தை குறித்து நீங்க பயப்படவே வேண்டாம். காரணம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்க. தேவ பக்தியுள்ள மனிதர்கள் தோற்று போனாங்க, தேவ பக்தியுள்ள மனிதர்கள் குறைவுபட்டார்கள்னு வரலாறே கிடையாது. ஆண்டவருக்கு இரத்த சாட்சியாய் மரித்த அப்படிப்பட்ட இரத்த சாட்சிகள் இருக்கிறாங்க. அது தேவனுக்காய் தங்களை கொடுத்த ஒரு உன்னதமான சாட்சிகள். ஆனால் மற்றபடி தேவனுக்காய் தேவ பக்தியோடு இருக்கிற யாருடைய வாழ்க்கையிலேயோ சோதனையிலேயே கடந்து போய் வாழ்க்கை முடியறதில்லை. சோதனையை ரட்சிக்க என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு கடந்து போற சோதனையை, நீங்க கடந்து போற உபத்திரவத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்க தேவ பக்தியில மட்டும் குறைவுபடாதபடி, உங்க தேவ பக்தியை விட்டு விடாதபடி, உங்க தேவ பக்தியில உண்மையாயிருங்க. தேவ பக்தி வேஷம் தரித்த அநேகர் இருக்கிறாங்க, அதை பத்தி நான் சொல்லல, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். ஆனால் தேவ பக்தியில உண்மையாயிருங்க. எல்லா நேரத்திலும் கர்த்தருடைய கண்களை பார்த்து கொண்டு இருக்கிறது, எல்லா இடத்திலும் ஒரு காரியத்தை உண்மையாய் பேசுகிறேன், தேவனுக்கு முன்பாக உண்மையில உத்தமத்தில் என்னை காத்து கொள்ளுகிறேன். யோபுவை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது, அவன் உத்தமன் சன்மார்க்கன் ஆண்டு சாட்சி கொடுக்கிற ஒரு தேவ மனிதன். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டு சாட்சி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாய் தேவ பக்தி இருக்கணும். நம்ம தேவ பக்தியினுடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹையா இருக்கணும். இன்னைக்கு தேவ பக்தி என்பது தேவ பக்தியில் இருக்கிற, நானும் தேவ பக்தியில் இருக்கிற அந்த தரம் எந்த அளவுக்கு இருக்கிறது, உங்க தேவ பக்தியின் தரம் எந்த அளவுக்கு இருக்கிறது. சில இடங்கள்ல உங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், உங்க பேரை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், சில இடங்களில் சில பேர் பதவியை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் தேவ பக்தியினுடைய தரத்தை குறைச்சிடுறாங்க. தங்களுடைய நன்மைக்காக, தங்களுடைய காரியத்திற்காக தேவ பக்தியில குறைந்து போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது, தேவ பக்தியில மேன்மையா இருக்கணும். அப்படி பட்டருக்கு வருகிற சோதனையிலிருந்து என் ஆண்டவர் ரட்சிப்பார். அதை தேவன் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உங்க பக்தியில நீங்க ஒரு நாளும் குறைந்து போகாதபடி, எதற்காகவும் உங்க தேவ பக்தியை தியாகம் செய்யாதபடி நீங்களும் கர்த்தரும் அவரோடு இருக்கிற அந்த உறவுல பலப்பட்டு கொண்டே இருங்க. தேவ பக்தியில உறுதியா இருக்கிற ஒரு மகனுடைய ஒரு மகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறார். உங்களை நன்கு அறிந்திருக்கிற தெய்வம் ஏற்ற நாள்ல ரட்சிப்பை, விடுதலை, ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில கொடுப்பார். மிகுந்த ஆசீர்வாதமா உங்களை வைத்திருப்பார். கர்த்தர் கரம் உங்களை அலங்கரிக்கும். God bless you.